இன்னைக்கு ரெசிபி பொட்டுக்கடலை பணியார கூடு. இதுல பொட்டுக்கடலை பருப்பு தேங்காய் கூடு பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டுக்கடலைய இதுல போட்டு அளந்துக்கோங்க. இந்த கூட்டுல 1 டம்ளர் பொட்டுக்கடலை கொள்றது. இந்த அளவுக்கு பொட்டுக்கடலையை ரொப்பிக்கோங்க, ஏன்னா வெள்ளம் வேற வரும். இந்த கூட்டுக்கு 1 டம்ளர் கும்பாச்சியா அளவு. மொத்தம் 2 கூடுங்கிறதுனால 2 டம்ளர் கும்பாச்சியா அளந்து எடுத்துட்டு இருக்கேன். பொட்டுக்கடலை 2 டம்ளர் பொட்டுக்கடலைக்கு 1 டம்ளர் வெல்லம், சுக்குப்பொடி 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். இதுதான் தேவையான சாமான்கள். லேசா பரட்டிக்கோங்க, கை பொறுக்கிற சூடு வந்தா போறோம். கேஸ மீடியம்ல வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்துருத்தோ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப தட்டுல கொட்டிக்கிறேன். வெல்லத்தை போட்டுக்கிறேன். வெள்ளத்துக்கு பாகு உண்டு. முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இதை கரையை விட்டுட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பருப்பு தேங்காய் கூடுக்கு உள்ளெல்லாம் நெய்யை தடவிக்கிறேன். அப்பதான் அது எடுக்கும் போது ஈஸியா வரும். வெள்ளம் கரைஞ்சு எடுத்து இப்போ வடிகட்டிட்டு வரேன். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ ஊற்றிக்கிறேன். இது சாஃப்ட் பால் பதம் வரணும், ஜெல்லி பால் பதம். இந்த சிரப்பை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். அந்த சிரப்பை கையில் எடுக்க வரும், உருட்ட வரும், ஆனால் சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. அதுக்கு பேர் சாஃப்ட் பால் பதம் இல்லை ஜெல்லி பதம். அதுதான் நம்மளுக்கு வேணும். டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது கையில் எடுக்க வருது, உருட்ட வருது, பாருங்க. சாஃப்ட் பால் சாஃப்ட் பால் வந்துடுச்சு. இந்த பதம் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி, பொட்டுக்கடலை நல்லா கலரி விடுங்கோ. பொட்டுக்கடலை பருப்பு கூடு ரெடி. இந்த ஸ்டேஜில் நீங்க உருண்டையாவும் பிடிச்சி வச்சுக்கலாம், கூடுலையும் அடிச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கூடுல அடிச்சுக்கிறேன். நல்ல உள் வரைக்கும் போகணும். அமுக்கி அடிச்சுக்கோங்க. நல்லா கிடிச்சு அடங்கியோ. இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு நல்லா கிடிச்சுருங்கோ. தேவைப்பட்டா கிண்ணத்தோட பேக் சைடில் கொஞ்சம் நெய்யை தருவீங்க. பணியார கூடுகளை அரிசியில் தலைகீழ சுருக்கி வச்சுருங்கோ. ஒரு 4 hours கூல் ஆகட்டும். அப்படியே நல்லா உள்ள கெட்டியாக இறுகி ஒட்டின்றோம். கூடுலேருந்து பணியாரத்தை எடுக்கணுமா? ரொம்ப சிம்பிள். கூடை கேஸில் 4 பக்கமும் லேசாக சூடு பண்ணிக்கோங்க. கூடை நிமித்தி வைங்க. 4 பக்கத்தையும் கையால் லேசாக தட்டுங்க. உள்ளே இருக்கிற பணியாரம் தொடக்குன்னு கீழே விழுந்துடும். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.